நடிகை த்ரிஷாவை அழைத்து அட்வைஸ் செய்த தல அஜித், வேறொரு கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன த்ரிஷா. இந்த டாபிக் தான் இப்போ சோஷியல் மீடியாவுல பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு வருது. அது என்னங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ், காசிப், கிசுகிசு இது எல்லாத்தையுமே நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நயன்தாராவும் இயக்குனரும், நடிகருமான பிரபுதேவா. அந்த வில்லு படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் அவர் டைரக்ட் பண்ணாரு. அப்ப அவரோட பையன் பார்த்தோன்னா, இறந்து போனதா ஒரு செய்தி. அதுல நயன்தாரா பார்த்தோன்னா, சிம்பத்தி ஆயி பிரபுதேவா மேல லவ்வெல்லாம் ஸ்டார்ட் ஆகி, கிட்டத்தட்ட பிரபுதேவா மேல கண்மூடித்தனமா லவ்ல இருந்தாங்க. அவங்க பேர்லாம் பார்த்தேன்னா, கையில பச்சை குத்திருந்தாங்க. அது அப்ப பயங்கர பரபரப்பா பேசப்பட்டது. அப்ப பிரபுதேவாவோட மனைவி அவங்களும் டான்ஸரு ரம்ஜான் பேகம்னு நெனைக்கிறேன். அவங்களும் அ பயங்கரமா ஊடகத்துலலாம் புலம்பி தள்ளிட்டு இருந்தாங்க. அப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நயன்தாராவையும், பிரபுதேவாவையும் அழைச்சு அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பிரபுதேவாவுக்கு சூப்பர் ஸ்டார் மேல மிகப்பெரிய மரியாதை இருக்கிறதுனால, அவரு கூட பார்த்தோன்னா, எதுவும் பேசாம சைலன்ட்டா இருந்திருக்காங்க. ஆனா நயன்தாரா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, "இல்ல எங்க முடிவுல நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம். ரொம்ப தெள்ள தெளிவா வந்திருக்கோம்." அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த முடிவ பின்வாங்காம இருந்திருக்காங்க. ரொம்ப போல்டா பார்த்தோன்னா இருந்திருக்காங்க. எந்த சிச்சுவேஷன்லயும் யாருக்காகவும் பிரபுதேவா நான் விட்டுக் குடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா பார்த்தோன்னா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமும் அவங்களுக்கு சில பிரச்சனைகள். அதாவது என்னன்னா, பிரபுதேவா எங்க ப்ராப்பர்ட்டி வாங்குனாலும், என்ன இது பண்ணாலும் வச்சாலும், அது தன்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும். அதே மாரி ஒய்ஃபையோ, பசங்களையோ போய் பார்க்கக்கூடாது. அப்படி இப்படின்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன் அது இதுன்னு எல்லாம் போட ஆரம்பிச்ச உடனே, பிரபுதேவா கடுப்பாயி தான் அப்ப நயன்தாரா கழட்டி விட்டது. அதுக்கப்புறம் இப்ப அவர் ஒரு டாக்டர் பெண்ண மேரேஜ் பண்ணிட்டு, அவருடைய லைஃப் சந்தோஷமா போய்க்கிட்டு இருக்கு. இப்ப அவரோட மனைவியும் தனியா தான் வந்திருக்காங்க. பிள்ளைகள் வந்திருக்காங்க. தன் பிள்ளைங்களுக்கு என்னென்ன கடமையெல்லாம் செய்யணுமோ, அது எல்லாத்தையும் அந்த மனுஷன் செஞ்சுக்கிட்டு தாங்க வந்திருக்காரு. இதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, இப்ப இதே மாரி தான் நம்ம தல அஜித்து, த்ரிஷா இவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா. இப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்கிறத தாண்டி ஒரு வெல் விஷர்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப த்ரிஷா சில விஷயங்கள்லாம் தல அஜித்ட்ட பார்த்தோன்னா ஷேர் பண்ணுவாங்க. அது சரியா? தப்பா? அப்படின்லாம் பார்த்தோன்னா கேட்குற மாரி அவர் கைட்லாம் பண்ணுவார். இப்ப இந்த சமாச்சாரம் பார்த்தோன்னா பரபரப்பா பயங்கரமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த விஷயம் தெரிஞ்சதும், தல அஜித் த்ரிஷாட்ட பார்த்தோன்னா பேசியிருக்காங்க. அப்ப பேசும்போது, உங்களுக்குன்னு பார்த்தோன்னா ஒரு அழகான குடும்பம் இருக்கு. அழகான தொழில் இருக்கு. எல்லாமே பார்த்தோன்னா இருக்கு. அப்படி இருக்கும்போது, எதுக்கு இப்படி ஊர் வாயில விழுகிறது மாரி, மக்கள் மத்தியில இது பண்றது மாரி, அப்படிங்கிறது மாரிலாம் பேசியிருக்காங்க, வச்சிருக்காங்க. அப்ப த்ரிஷா பார்த்தீங்கன்னா, சில சப்பக்கட்டுலாம் அதுக்கு பார்த்தோன்னா கட்டுனதா சொல்லப்படுது. அதே நேரத்தில தல அஜித் சொல்லியிருக்காங்க. டிசிப்ளின்ங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டிசிப்ளின் தான் மனுஷன்ட்ட இருந்து, அதாவது மிருகத்திட்ட இருந்து மனுஷன வேறுபடுத்தி பார்த்தோன்னா காட்டுது. அதனால முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா, யாரையும் ஹர்ட் பண்ணாம டிசிப்ளினான ஒரு லைஃப பார்த்தோன்னா வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்லியா நெறையா அட்வைஸ் பார்த்தோன்னா பண்ணதாவும், அதே மாரி உங்களுக்குன்னு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. அந்த ஃபியூச்சர் கூடிய சீக்கிரம் பார்த்தோன்னா அமையும். அந்த பாதைய நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க டிராவல் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தல அஜித் பார்த்தோன்னா சொன்னதாகவும் சொல்லப்படுது. இந்த பேச்சுவார்த்தை அப்ப தல அஜித்தோட ஷாலினியும் அவருடைய மனைவி கூட இருந்ததா பார்த்தோன்னா சொல்லப்படுதுங்க. தல அஜித் சொன்னதுக்கு அப்புறமும் கொஞ்சம் திங்க் பண்ண பார்த்தோன்னா த்ரிஷா, இப்ப புதுசா ஒரு மாற்றம் பார்த்தோன்னா பெற்று வேற ஒரு ரூட்டுக்கு எடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு சில நம்பத்தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து பார்த்தோன்னா சொல்லப்படுது. அதாவது எப்படின்னா, இப்ப த்ரிஷாவினுடைய அம்மா உமா கிருஷ்ணன் த்ரிஷாவுக்கு பார்த்தீங்கன்னா அலைன்ஸ் பார்க்கணும். கூடிய சீக்கிரம் லைஃப்ப செட்டில் பண்ணும் அப்படிங்கிற அந்த மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. அதாவது த்ரிஷாவ புரிஞ்சு, த்ரிஷா அந்த ஃபீல்டுக்குள்ள இருந்தாலும், அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லாத, அவங்க கேரக்டர் எல்லாத்தையும் முழுசா புரிஞ்சுகிட்ட ஒரு ஆள் பார்த்தோன்னா கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலைமைக்கு வந்திருக்கதா சொல்லப்படுது. ஆனா இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது என்ன ஒண்ணா, தளபதி விஜய்க்கும், த்ரிஷாவுக்கும் எப்படியாவது கல்யாணத்த முடிச்சு வச்சுரணும் அவங்க அம்மா குறிக்கோளோட பார்த்தோன்னா இருக்காங்கன்னு சொல்லப்பட்டது. ஆனா இப்ப அது அப்படியே உல்டாவா மாறி, இப்ப த்ரிஷாவுக்கு வேற இப்ப வருண்மணியன் ஒரு தொழிலதிபர் மாரி, வேற ஒரு த்ரிஷா கேரக்டர் பார்த்தோன்னா புரிஞ்சுகிட்ட ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணி வைக்கணுங்கிறதுல அவங்க அம்மா தீவிரமா இறங்கியிருக்கதா ஒண்ணு சொல்லப்படுது. இது எவ்வளவு தூரம் உண்மை, பொய் இல்ல பார்த்தோன்னா செவி வழி செய்தியோ, இல்ல காசிப்போ தெர்ல. ஆனா ஒண்ணே ஒண்ணு, இது நடந்தா சூப்பரா வந்திருக்கும். அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா, த்ரிஷாவ எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சுருவாங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.